சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் வரவு செலவுக்குமான வித்தியாச தொகை நிதியாக 300 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாநகர போக்குவரத்து கழகத்தை உலகத்தரம் வாய்ந்த பொது போக்குவரத்து அமைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு உலக வங்கியின் நிதி உதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதனால் பேருந்து இயக்கத்தில் முக்கிய செயல்திறன் குறியீடுகளை உறுதி செய்து அதன் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு ஏற்ப வரவு செலவுக்குமான வித்தியாச தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி 300 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாநகரில் பாஜக சார்பில் நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை 2026ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பயன்பாட்டுக்கு வரும் என்றும் மதுரைக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்பது பிரதமரின் விருப்பம் எனவும் கூறினார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் விருப்பப்பட்டார், இன்னொரு பக்கம் எய்ம்ஸ் வேண்டும் என்று நினைத்தார். ஒரு பெரிய படை எய்ம்ஸ் இன்னொரு பக்கம் கொண்டு போகணும்னு நினைச்சார். பிரதமருடைய விருப்பம் மதுரைக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்பது பிரதமர் எடுத்த முடிவு. இதை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனாக இன்னைக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன். எய்ம்ஸ் வர வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நினைக்கவில்லை. அவர்கள் கொடுத்த கோப்பிலே வேறு பக்கம் செல்ல வேண்டும். அந்த ஊர் நான் சொல்ல நாளைக்கு அதிமுக காரன் இல்லையுமா, அதுக்கப்புறம் எந்த ஊர் எந்த கோப்பை என்ன சொன்னாங்க எந்த ஃபைல நாளைக்கு சொல்றாங்க, எந்த பஞ்சாயத்து நாளைக்கு வச்சுப்பாங்க. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுக்கணும். காரணம் மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்பதை நம்பினார். மறுபடியும் இழந்த இடத்த மதுரை பிடிக்கணும். இன்னைக்கு நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், 2026 மேல எய்ம்ஸ் உங்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். தனியாக கட்சி நடத்துவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது பட்டால்தான் விஜய்க்கு தெரியும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் நடிகர் விஜயின் கட்சி கொடி வெளியீடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பதிலளித்த கார்த்தி சிதம்பரம், கட்சியை அறிவிப்பதும் கொடி வெளியிடுவதும் முக்கியமல்ல, நாட்டில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விலும் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என கூறினார். மேலும் தனியாக கட்சி நடத்துவது எவ்வளவு சிரமமான காரியம் என்பது பட்டால்தான் விஜய்க்கு தெரியும் என்றும் தெரிவித்தார். தேமுதிகவில் எப்பொழுது எந்த பதவி கொடுத்தாலும் ஏற்க தயாராக இருப்பதாக விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் விஜய பிரபாகரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் என்றும் விஜய் கட்சி கொடி அறிமுகப்படுத்தியதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கட்சியில் எந்த பொறுப்பு வழங்கினாலும் அதனை உடனே ஏற்க நான் தயாராக இருப்பதாகவும் அதனை கட்சியின் தலைவர் மூத்த நிர்வாகிகள் என கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 44 வயது நபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது வீட்டுக்கு அருகே குடியிருந்த வடமாநில தொழிலாளியின் 3 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை திருப்பூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் மணிகண்டனுக்கு 20 ஆண்டுகள் சிறையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் தொங்கியபடி பயணம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளிக்கு மாங்காடு, பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்தும் தினந்தோறும் ஏராளமான மாணவர்கள் வந்து செல்கின்றனர். இதனிடையே அரசு பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடியும் கால்களை தரையில் தேய்த்தபடியும் ஆபத்தான முறையில் செல்கின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் போலீசார் இந்த பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.